அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குரலை உயர்த்தி பேசுறாங்க. இந்த சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி குரலை உயர்த்தி பேசும்போது யாருக்கு கோவம் வருது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோவம். ஏன்? இது புள்ள, இது மருமவர், ரசூலுல்லாஹ் வாச்சே, அது எப்படி நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. கிட்ட வந்து தடுக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி யார் வர்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இங்க குரல் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குரல் தான் உயருது. இப்ப நம்ம வீட்டுல உதாரணத்துக்கு பல பேருடைய வீட்டுல ஒய்ஃபு குரலை ஒசத்தா யாராவது சப்போர்ட்டுக்கு வராருன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா மாட்டோமா? நல்ல சொல்லுங்க மாமா, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், கேக்குதா? கத்துனா 10 உடுக்கு கேக்குது அப்படின்னு நம்ம சப்போர்ட்டுக்கு இழுத்துப்போம். யாரை இழுத்துப்போம்? மாமனாரை இழுத்துப்போம். நல்ல வேலை இவர் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாம நமக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம சைடு இழுத்துப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? 2 பேருக்கு மத்தியில போய் நிட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் போய் நின்றுட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார? அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட நெருங்காம, ஏன்னா அடிச்சிடக்கூடாது அல்லது ஏதாவது செஞ்சிடக்கூடாது தடுக்கிறாங்க. தடுத்த உடனே இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போன உடனே சுப்ஹானல்லாஹ் பாருங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா தரைனி அன்னி கத் ஹுல்து பைனர் ரஜுலி வ பைனகி. நீ பார்க்கலையா ஆயிஷா, அந்த மனுஷர் வந்தார்ல, அவருக்கும் உனக்கும் மத்தியில நான் தடுத்து உன்னை காப்பாத்தினே, அதை நீ பார்க்கலையா அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. யார? மனைவியை கன்வின்ஸ் பண்றாங்க. பாருங்க, பாத்துக்கோ, விட்டுருந்தா உன்னை அடிச்சு முடிச்சிருப்பாரு, ஏதோ நான் வந்தேன் பாத்துக்கோ அப்படின்னு நம்ம அதை கூட ஒரு கெத்து ஸ்டைல் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா பத்தியா, நான் தானே தடுத்தேன், நான் தானே என்ன செஞ்சேன், உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வரும்போது, இந்த வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்திருப்பாங்க, என்னடா இது திடீர்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு, இப்ப பார்த்தா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் அஷ்ரிகானி ஃபீ சில்மிகுமா கமா அஷரக்துமானி ஃபீ ஹர்பிகுமா. நீங்க 2 பேரும் சண்டை போடும்போது நான் ஜாயிண்ட் வந்தல்ல, நான் கூட என்ன சேர்த்தீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய இந்த என்னது சமாதானத்திலும் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன தகவலை நாம பார்க்கிறோம்.